ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல் ஃபோட்டோஷாப்பில் போய்க்கலாம். ஃபோட்டோஷாப் 7க்குள்ள இங்கே ஃபோல்டரில் போயிட்டு நியூ ஃபைலில் போய்க்குங்க. உங்களுக்கு விசிட்டிங் கார்டு சைஸ் வந்து எம்எம்ல மாற்றிங்க. இது வந்து எல்லாமே ஒரு இன்ச்சஸில் சென்டிமீட்டரில் இருக்கும். அதை வந்து நீங்கள் எம்எம்ல மாற்றிங்க. எம்எம் வந்து 92:55 ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து ஆர்ஜிபியில் இருக்கும். நீங்கள் சிஎம்ஒய்களை மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிண்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் என்ன மானிட்டரில் பார்க்குறீங்களோ அதே கலர் பிரிண்டிங் போடும்போது உங்களுக்கு ஓகேங்களா. இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. இந்த விசிட்டிங் கார்டு செட்டிங் வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்எம்மாக மாற்றிக்கோங்க. மேலே இங்கே லைனில் இருக்கும், அது இன்ச்சஸில் இருக்கும், அது எம்எம்மாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து 4 mm வந்து உங்களுக்கு நீங்கள் கம்மி பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே மேலே தெரியும் பையே, இது பக்கத்தில் இங்கே லைன் இருக்கும், அதான் 4 mm. அதே மாதிரி மேலே டாப்பில் இருந்தும் ஒரு 4 mm வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே மேலே இருந்து கீழே இருந்து ஒரு 4 mm மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட்லேயும் 4 mm வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பார்டருக்குள்ளே மட்டும்தான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டர்லாம் இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் போகலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதுக்குள்ளேயே தான் வந்து டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிரிண்டிங் போடும்போது வந்து கட்டிங் பண்ணும்போது எதுவும் கட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன கார்டு பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு ரவி என்டர்பிரைசஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும். மாற்றிட்டு கேப்ஸில் கொடுத்துருக்கீங்க ரவி ட்ரேடர்ஸ். ஓகேங்களா. போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது சென்டர் பண்ணணும். இது ஏன்னா உங்களுக்கு ஓரமாக ஒதுக்கிட்டு நீங்கள் இப்படி வச்சாலும் சைட்டாக வைக்க முடியாது. கண்ட்ரோல் ஏ. ஓகேங்களா. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இந்த மேலே இருக்கு பாருங்க, இந்த சென்டரை போயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்து ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து நல்லா போல்டான ஃபாண்டாக கொடுத்துக்கோங்க. ஏரியல்லே வந்து உங்களுக்கு ஏரியல் போல்டு இருக்கும், ஏரியல் பிளாக் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக வரும். இல்லைனா நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் நெட்லேருந்து சர்ச் பண்ணி அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது இந்த ஃபாண்ட் தான் போடணும், அந்த ஃபாண்ட் தான் போடணும் கொடுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்னென்னலாம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, என்னென்னலாம் வராங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கே என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் பண்ணலாம். அதை நீங்கள் வந்து இங்கே கீழே டைப் பண்ணுங்க. ஆல் ஐட்டம்ஸ் அவைலபிள். சும்மா உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். சும்மா நான் ஆல் ஐட்டம் அவைலபிள் போட்டேன். போட்டு இதை சின்னது பண்ணுங்க. சின்னது பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் போல்டாக போடக்கூடாது. இதை வந்து நார்மலாக பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் வரும்போது விசிபிளாக இருக்கும். இதை போட்டுக்கோங்க. இப்போ இதுவே நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இது வந்து டூப்ளிகேட் லேயர் வரும். டூப்ளிகேட் லேயர் கொஞ்சம் சின்னது பண்ணுங்க. அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு சின்னது பண்ணுங்க. அங்கே வந்து செல் நம்பர் அப்படின்னு போட்டுருங்க. செல்லுன்னு போடாதீங்க, இப்போ எல்லாம் வந்து மொபைல்னு போடுறாங்க, அப்படி போட்டுருங்க. போட்டு நீங்கள் என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் சார் டைப் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அப்படியே திருப்பி கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இன்னொரு லேயர் வரும். அதை வந்து லெஃப்டில் வச்சுக்கோங்க. லெஃப்டில் வச்சுட்டு இப்போ ஒரு பேர் வந்து ரவின்னு வச்சுக்கோங்க. ரவி அப்படின்ட்டு ஒரு இன்சியோட டைப் பண்ணுங்க. பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இந்த மேஜிக் டூல் இருக்கும். மேஜிக் டூல் மக்கள் பாக்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. போட்டு இப்போ இங்கே வந்து நியூ லேயர் கொடுத்துருந்தீங்களா, கிட்ட எடுத்து போனீங்கன்னா நியூ லேயர் அந்த போய் நியூ லேயர் போட்டுருங்க. இங்கே பெயிண்ட்டு இருக்கும். அந்த பெயிண்டில் வந்து உங்களுக்கு என்ன கலர் இங்கே வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணுங்க. ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுங்க. இல்லை ரெட் கலர் அந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் எனக்கு தேவையோ அந்த கலர் செட் பண்ணுங்க. இப்போ நான் ப்ளூ வைக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூ வந்துடும். ஓகேங்களா. இப்போ இந்த ஆல் ஐட்டம்ஸ் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு லேயராக எடுத்துக்கோங்க.
கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ இது வந்து ஒயிட்டாக கலர் மாட்டீங்க, ஏன்னா ஆப்போசிட் கலர் மாட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒயிட் கலரில் வந்து இப்போ நீங்கள் சும்மா ஒரு நம்பர் 15 போட்டு என்ன ஏரியாவோ அந்த ஏரியா ஷோ பண்ணாங்க. சென்னை 83 அப்படின்னு போட்டுருக்காங்க போட்டு. ஆனால் இது இவ்வளோ பெருசாக்கக்கூடாது, சின்னது பண்ணுங்க, சின்னது பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ என்ன அவருக்கு டிஆரில் லோகோ போடுற மாதிரி ஏன்னா ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இதை வச்சு வெறும் ஆர்டி மட்டும் போட்டுங்க. ஆர்டி போட்டுட்டு வேறு ஃபான்ஸில் எதனா போய்ட்டு ட்ரை பண்ணிப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் நெட்லேருந்து எதனா ஒரு இது எடுத்து போட்டாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இல்லை ஃபான்ஸ்லேயே ஓகே அப்படின்ற மாதிரி ஃபான்ஸ்லேயே போட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது கீழே ஒரு ஃபாண்டை மட்டும் நீங்கள் கலர் மாற்றணும். எக்ஸில் டீயில் போயிட்டு நீங்கள் மேலே இந்த கலர் பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வரும். அதை போய் நீங்கள் கான்ட்ராக்டாக என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு க்ரீன் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பின்னாடி எதனா கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி லைட் எல்லோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது இருக்குதுங்க. இந்த லாஸ்ட் லேயரை வந்து செலக்ட் பண்ணிங்க, இந்த எஃப்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு இங்கே கலர் ஓவர்லைன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரெட்டு பார் இருக்கும், அந்த ரெட் பாரை கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கும், அதை வந்து இதுவும் 0 பண்ணிடுங்க. இப்போ இது எல்லோ இருக்குதுன்னா ஒரு 20% 20% வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த கலர் பாரை செட் ஆகிடும். உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இது உங்களுக்கு இதுவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு என்ன டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு